அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் சரித்திரத்தில் இன்றுதான் மிக முக்கியமான நாள். ஜிசிசி நாடுகளை சேர்ந்த மன்னர்கள் மற்றும் இளவரசர்கள் குவைத்திற்கு வருகை. மிக முக்கியமான மீட்டிங் நடைபெற உள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஹாதிம் விசா மற்றும் ஷூன் விசா தொடர்பான அசத்தலான சட்டம் வெளியாகி உள்ளது. மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து விமான சேவைகளை ரத்து செய்த டிஜிசிஏ. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய புதிய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சராக ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் பதவியேற்றதிலிருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக பல நல்ல திட்டங்களை அமல்படுத்தி வருகிறார்கள். உதாரணத்துக்கு பொது மன்னிப்பாக இருக்கட்டும், ஹாதிம் விசா டு ஷூன் விசா, அதாவது வீட்டு தொழிலாளர்கள் கம்பெனி வேலைக்கு மாறலாம்னு சட்டம் கொண்டு வந்தார்கள். இப்போ 60 வயதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவாக புதிய சட்டத்தை துணை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். அதாவது இதற்கு முன் பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் விசா ரினிவல் செய்வதாக இருந்தால் சுமார் 900 கோய் தினார் வரை செலவு செய்யணும். விசா ரினிவலுக்கு 250 கோய் தினார் பிளஸ் இன்சூரன்ஸுக்கு 750 கோய் தினார் வரை சுமார் 900 கோய் தினார் கட்டினால்தான் குவைத்தில் இருக்கும் நிலை இருந்தது. அதாவது யூனிவர்சிட்டி டிகிரி முடிக்காத 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இப்போ இந்த மாதிரியான சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் அவர்கள் அதிரடியான சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார்கள். இதனால ஆயிரக்கணக்கான 60 வயதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். இது மட்டும் இல்லைங்க, சில தினங்களுக்கு முன்பு கூட தொழிலாளர்கள் தொடர்பான சட்டம் ஒன்று வெளியானது. அதாவது சிறு மற்றும் நடுத்தர கம்பெனியில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் 1 வருடம் முடிந்தவுடன் முதலாளியின் அனுமதியுடன் வேறு கம்பெனிக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று. அதாவது 3 வருஷத்துக்கு பிறகுதான் விசா டிரான்ஸ்ஃபர் செய்யணும் என்ற சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. அதுபோல விசிட் விசாவில் தங்களது குடும்ப உறுப்பினர்களை குவைத்திற்கு அழைத்து வந்தால் 1 மாதம் மட்டும்தான் விசா வேலிடிட்டி இருக்கும். அதையும் இப்போ 3 மாதமாக உயர்த்தி விசிட் விசாவில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஷூன் விசாவில் 400 கோய் தினார் சம்பளம் வாங்கக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்கள். அதுபோல சிலருக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் கம்பெனி விசாவில் உள்ளவர்கள் மட்டும்தான் தனது குடும்ப உறுப்பினர்களை குவைத்திற்கு விசிட் விசாவில் கொண்டு வர முடியுமா? ஹாதிம் விசா, அதாவது வீட்டு தொழிலாளர்களால் முடியாதா என்று? அதற்கும் வழி இருக்குங்க. வீட்டு தொழிலாளர்களின் பாபாவோ மாமாவோ அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் 1 மாசத்துக்கு ஹாதிம் விசா தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்களை குவைத்திற்கு கொண்டு வர முடியும். அதற்கு அவர்கள் பர்வானியா தெஜிஜில் உள்ள த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று விசாவுக்கு அப்ளை செய்து என்ட்ரி விசா பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஏகப்பட்ட நல்ல சட்டங்கள் குவைத்தில் இருக்குங்க. அதுபோல ஹாதிம் விசா தொழிலாளர்களும் குவைத்தில் திருமணமும் செய்து கொள்ள முடியும். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், இன்னைக்கு குவைத்தில் மிக முக்கியமான நாள். அதாவது ஜிசிசியின் 45வது மாநாடு நடைபெற உள்ளது. இதற்காக ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், ஒமன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை சேர்ந்த மன்னர்கள், இளவரசர்கள் மற்றும் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் குவைத்தின் இந்த பிரம்மாண்ட மாநாட்டில் கலந்து கொள்ள வருகிறார்கள். இதற்காக குவைத் முழுவதும் பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல பாதுகாப்பை கருதி 40ஆம் நம்பர் ரோடு, அதாவது கிங் ஃபஹத் அப்துல் அசீஸ் ரோடு, 50ஆம் நம்பர் ஏர்போர்ட் ரோடு, 6th ரிங் ரோடு, இந்த ரோடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஜிசிசி நாடுகளின் மன்னர்கள் வரும்போது மூடப்பட்டு இருக்கும். அதாவது காலை 10:30 மணி முதல். அதனால குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் 60ஆம் நம்பர் ரோடான கசாலி ரோடை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோல ஏர்போர்ட்டுக்கு செல்பவர்கள் வருபவர்கள் 60ஆம் நம்பர் ரோடை பயன்படுத்திக் கொள்ள த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த தகவல், ஹெஞ்சல் புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் 2வது நாளாக இன்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சென்னை விமான நிலையத்தில் 26 சர்வதேச விமானங்களில் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமாகியுள்ளது. அதுபோல சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உள்நாட்டு விமான சேவையிலும் 26 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,300 ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 38 கோய் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 45 கோய் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 20,600 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 55 கோய் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 18,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 52 கோய் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 46 கோய் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 72 கோய் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 34 கோய் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 950 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 481 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 283 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.